DL மோடி ஒரு வயதானவர், பெரிய பிரசங்கியார். அவர் லைஃப அவர் சாகும் போது ஒரு அறிக்கை சொல்லிட்டு செத்தார். ஒரு காரியத்தை நல்லா கவனிச்சுக்கிறீங்க, இது உங்க வாழ்க்கையில நடக்கணும், இப்படி ஒரு சாவு இருக்கணும். பல பிரசங்கத்தை பண்ணி தேசத்தை அசைத்த ஒரு ஊழியக்காரர், இங்கிலாந்து தேசத்தில் உள்ளவர் DL மோடி. ஆகிற நேரத்துல பிள்ளைகள், மகன், எல்லாரும் குடும்பமே சூழ இருக்கிறது. அப்ப அவர் சொன்ன வார்த்தை, பூமி எனக்கு பின்பாக போய் கொண்டிருக்கிறது, பரலோகம் எனக்கு நேராய் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இது எனக்கு ஒரு கனவை போல இருக்கிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என் இயேசு மேலே இருந்து அழைக்கிறார், நான் அவரிடத்தில் போக வேண்டும். அந்த பரலோக காட்சி என்னை அழகா என்னை ஈர்க்கிறது, நான் போகணும் அப்படின்னு சொல்லி தன் குடும்பத்தாருக்கு முன்பாக அறிக்கையிட்டு அப்படியே ஜீவனை விட்டார். சின்ன வயசுல விதைச்சது அவர் முதிர் வயசுல அப்படி ஒரு தைரியமா, நீதிமானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில அருமையா இருக்கு. உங்களுக்கும் அது அருமையானதுதான். கர்த்தருக்கு அருமையானதுன்னா உங்களுக்கு என்னது அருமையானது. அதனால இன்னைக்கு எல்லாரும் நீங்க மனசுல பதிவு வச்சணும், இன்னைக்கு நீங்க செய்யற ஒவ்வொன்றும் உங்க பிள்ளைகளை என்ன பண்ணும், பாதிக்கும். நீங்க காசு பணம் கொடுக்க முடியல, நீங்க காசு லட்சமா கொடுக்கறது உங்க பிள்ளைகளை செட்டில் பண்ணாது. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணி கண்ணீர் வடிக்க 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 முதிர் வயதுல நீங்க சாவதற்கு முன்பாய் உங்க பிள்ளைகள் எல்லாரும் வளர்ந்து நிற்கிறது நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. காசை கொடுக்கல, நான் நல்ல தாய் தகப்பன் இல்லை நீங்க நினைக்காதீங்க. காசு இல்ல உலகம். நீங்க தேவனோட இருக்கிற வாழ்க்கையும் கிருபையும் தான் உலகம். கிருபை இல்லாவிட்டால் ஒன்றும் கிடையாது. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கிருபையை சம்பாரிச்சு கண்ணீர் வடிங்க. நீங்க அதை முதலீடா கொடுங்க. நீங்க காசும் கொடுக்க தேவையில்லை, பணமும் கொடுக்க தேவை, நீங்க சொத்தும் கொடுக்க தேவையில்லை. நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டோடைய கிருபையை கொடுங்க, உங்க கண்ணீரை கொடுங்க. உங்க கண்ணு ஒருவேளை இப்ப பார்க்கலைனாலும், நீங்க லேட்டா ரசிக்கப்பட்டிருப்பீங்க, உங்க கண்ணு இப்ப பார்க்கலைனாலும் உங்க கண்ணு மூடுனதுக்கு பின்னாடி கர்த்தர் அவங்கள உயர்த்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். நான் தைரியமா சொல்றேன், இந்த இடத்துல இருந்து ஆண்டவர் இடத்துல உங்க கண்ணீரை வடிங்க, உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க. ஒரு ஸ்திரீ வந்து இயேசுவை பார்த்து அழுதாள். அவர் பார்த்து சொன்னார், உன் பிள்ளைகளுக்காக நீ அழு. அதனால ஆண்டவரே, இனிமே நான் செய்யறது நன்மையாவே என்ன பண்ண போறேன், விதைக்க. ஹல்லேலூயா. தாவீது சில தீமைகள் செஞ்சாலும் நிறைய நன்மை விதைச்சிட்டான். ஆண்டவர் அடிக்கடி மென்ஷன் பண்ணுவாரு, உன் தகப்பனாகி தாவீது நிமித்தம், தாவீது நிமித்தம், தாவீது நிமித்தம். ஆபிரகாம் பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமின் நிமித்தம். உங்களுக்கு அந்த நிமித்தம் என்கிற வேடை போடணும் ஆண்டவர். இப்ப என்னை பார்த்து சொன்னா யாங்கோவின் நிமித்தம். நம்ம பிள்ளைகள் சில வேளை தவறி போனாலும் என் நிமித்தம், உங்கள் நிமித்தம் உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். உங்க கண்ணை அதை காணும். அல்லேலூயா.